ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதியோட இருக்கிற ரூமுக்கு வந்து போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா இங்கே இருக்கீங்க இலக்கியா, என்ன இவங்க வந்து இந்த ஊரில் தான் இருக்காங்க, என் கையில் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து என்ன வியாதி அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் என்னம்மா உங்களுடைய மகனை வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா கௌதம் இத்தனால நான் உன்னை வந்து பார்க்காதான் வந்து எங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து உன்னை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்குது, என்னை வந்து உன் வாயால் வந்து அம்மானு கூப்பிடு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து வாங்குறது இல்லைங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ரேவதி வந்து பார்த்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய யோசனையில் இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து எந்த ஒரு உண்மையை வந்து நம்மளுடைய ரேவதி கிட்ட நம்மளுடைய கௌதம் சார் கிட்ட வந்து சொல்லலை அப்படின்றத வந்து நம்மளுடைய ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டு கௌதம் என்னுடைய மகன் வந்து கிடைக்கல, ஆனால் நீ மகன் மாதிரி வந்து என்னை வந்து பார்க்க வந்திருக்க, எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து என்ன சொல்கிறேன்னா, அம்மா நீங்கள் வந்து எதுக்கு வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு வந்து கூடிய சீக்கிரம் வந்து குணமாகி நீங்கள் நல்லபடியாக வந்து உங்கள் மகன் கூட வந்து வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாரும் ஒரு சில ஆறுதல் எல்லாம் நம்மளுடைய ரேவதிக்கு வந்து சொல்லிட்டு கௌதம் சார் வந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதியோட கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்து தாரையாக வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து போயிட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்முடைய இலக்கியம் கௌதம் காரில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப ஏன் இலக்கியம் என் கையில் வந்து உண்மையை வந்து பறிச்சேன், இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்புற கூட வந்து முக்கியமானவங்களை வந்து பார்க்க போகிறேன்னு சொன்னேன், இப்படி தான் வந்து ரேவதி அம்மா வந்து இந்த ஊரில் தான் வந்து இருக்காங்க, அவங்கள தான் வந்து பார்க்க வரேன், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றது என்கிட்ட வந்து ஒரு வார்த்தையாவது சொன்னியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேங்க. நான் அது எப்படி சொல்லுவேன், அது உங்களுடைய அம்மான்றதை வந்து நான் வந்து இது வரைக்குமே உங்ககிட்ட வந்து சொல்லாத இருக்கேன், அவங்க வந்து கடைசி ஆசையை வந்து உங்களுடைய மடியில் வந்து உயிர் போகணுன்றது தான், ஆனால் வந்து இந்த உண்மையை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லாத இருக்கேன், நீங்கள் வந்து இப்படி வந்து என்னை வந்து கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா, நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன், நீ வந்து எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து தெரியாத கௌதம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கால் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து பத்திரி அடிச்சுக்கிட்டு வந்தேனே தவிர இவங்க தான் வந்து இங்கே இருக்கான்றது வந்து அந்த டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரி அவங்கள வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும், எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து இலக்கிய கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானுவோட கண்ணில் வந்து மாட்டாத நைஸாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுடைய ஜானுக்கு வந்து ரேவதி வந்து இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து கோப்பிடுங்க. என்ன இலக்கியா வந்து இந்த ஊரில் இல்லைன்னு நினச்சா நீ வந்து இந்த ஊரில் தான் தங்க வச்சிருக்க அப்படின்னு கோப்பிடுவாங்க. வரப்போ இது என்ன நடக்குது, இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.